இடம் ஆசியா, குறிப்பாக இந்தியா, அதிலும் தென்னிந்தியா. காரணம், போதி தர்மா பிறந்த மண். தற்காப்பு கலைகளிலும் வீர விளையாட்டுகளிலும் வீரம் சாகசியம் நிறைந்த சரித்திர மண்ணாகும். தற்காப்பு கலைகளின் பயிற்சி மூலம் சக்தி, வேகம், கவனம், தைரியம், தன்னம்பிக்கை, மனிதனால் இயலாத காரியம் எதுவும் இல்லை என்று கடினமான இரும்பு கம்பிகளை வெறும் கைகளால் உடைத்து கின்னஸ் உலக சாதனை நிகழ்த்த உள்ளார் சென்சாய் கேஜே ஜோசப். சென்சாய் கேஜே ஜோசப் 50 கிலோவுக்கும் குறைவான எடை கொண்ட சென்சாய் கேஜே ஜோசப் அவர்கள் கடந்த 26 ஆண்டுகளாக தற்காப்பு கலைகளான கராத்தே, கலாரி, பாக்ஸிங், யோகா, பிரியானிக் ஹீலிங், பஞ்சகர்மா, குபுடோ, கலாரி வெப்பன்ஸ், கிளாசிக்கல் டான்ஸ் போன்றவை கடுமையாக பயிற்சி செய்தும் கராத்தே கலையில் 2ஆம் நிலை பிளாக் பெல்ட்டும் பெற்றுள்ளார். இவர் இன்டர்நேஷனல் மிக்சட் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமியின் கீழ் பல ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பயிற்சியளிக்கிறார். தற்காப்பு கலை ஆராய்ச்சியும் செய்து வருகிறார். உலக சரித்திரத்தில் முதல் முறையாக இரும்பு கம்பிகளை வெறும் கைகளால் உடைத்து கின்னஸ் உலக சாதனை படைக்கவிருக்கும் தற்காப்பு கலை நிபுணர் மூணாரை சேர்ந்த சென்சாய் கேஜே ஜோசப் 2012 நவம்பர் இன்று 3ஆம் தேதி 3 மணி அளவில் பழைய மூணார் ஹை ஆல்டிடியூடு ட்ரைனிங் சென்டர் ஸ்போர்ட்ஸ் மைதானத்தில் வைத்து மதிப்பிற்குரிய மந்திரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், 3 அடுக்கு பஞ்சாயத்து உறுப்பினர்கள், நீதிபதி, அரசியல் பிரமுகர்கள், வியாபாரிகள், அரசு உயர் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள், கேரள விளையாட்டுத்துறை உறுப்பினர்கள், தற்காப்பு கலை வல்லுநர்கள், தொழிலாளர்கள், பல நிறுவனங்களின் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் இம்மாபெரும் உலக சாதனை நிகழ்த்தப்பட உள்ளது. கின்னஸ் உலக சாதனை படைத்தவர்கள் அதன் அதிகாரிகள் முன்னிலையிலும் அவர்களது சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டும் அவர்கள் வழிகாட்டுதலின் பேரில் இப்பொழுது 120க்கும் மேற்பட்ட இன்டர்நேஷனல் மீடியா, பத்திரிகையாளர்கள் லைவ் வெப்காஸ்டிங் மூலமாக ஒளிபரப்பப்பட உள்ளது. இவரது உலக சாதனை முயற்சி வெற்றி பெற சுற்றுலாவின் மூலம் உலக புகழ்பெற்ற நமது மூணாருக்கு மற்றொரு பெருமையாக அமைய வேண்டும் என்று நாம் இவருடைய உலக சாதனை முயற்சி வெற்றி பெற மூணார் மக்கள் சார்பாக வாழ்த்துவோம். ആയോധന കലയിൽ പ്രാവീണ്യം research. He is also an expert in Kubudo and Kalari weapons. At present, Martial Arts Academy. Sri KJ Joseph, Andhra Pradesh.
കരാട്ടെ എന്ന അദ്ദേഹത്തിന്റെ ചീഫ് ഇൻസ്ട്രക്ടറായിട്ട് സേവനം ചെയ്യുന്നത് ഷിക ഏതാനും മിനിറ്റുകൾക്കുള്ളിൽ ഈ വേദിയിൽ സെൻസായി ശ്രീ KJ ജോസഫിന് അന്തർദേശീയ സമ്മിശ്ര ആയോധന കലാ അക്കാദമിയിലെ ഡെപ്യൂട്ടി ചീഫായി അദ്ദേഹം ഇപ്പോൾ സേവനം ചെയ്യുന്നു. He has instructed in maintenance, has done record holder in karate, world records. അവരും കരാട്ടയിൽ പരിശീലനം നേടുന്നു. ഗിന്നസ് വേൾഡ് റെക്കോർഡ് തകർക്കുന്ന സെൻസായി ശ്രീ അവസരത്തിൽ സെൻസായി ശ്രീ KJ ജോസഫിന് തകർക്കപ്പെടുന്ന Let's proudly invite Sensei KJ Joseph attempting the Guinness World Record of breaking the iron rope. സെൻസായി ശ്രീ KJ ജോസഫ് അയൺ റോഡ് തകർത്തിരിക്കുന്നു. സെൻസായി ശ്രീ KJ ജോസഫ് അയൺ റോഡ് Sensei. ദീർഘമായ പരിശീലനം ആവശ്യമുള്ള ആയോധന കലയാണ്. ഞങ്ങളിവിടെ പറഞ്ഞിരുന്നത് ജോസഫ് 17 mm ഉള്ള അയൺ റോഡ് കൈകൊണ്ട് അടിച്ചൊടിക്കാൻ ശ്രമിക്കുമെന്നാണ്. പക്ഷേ ഇവിടെ ടെസ്റ്റ് ചെയ്തപ്പോൾ ഈ അയൺ റോഡുകൾ 17.9 mm ഉണ്ട്. എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ 18 mm അടുത്തുണ്ട്. 49 കിലോ ഉള്ള ഒരാള് ഈ 18 mm തിക്നെസ് ഉള്ള അയൺ റോഡ് ഒരെണ്ണ വേലും അടിച്ചൊടിച്ചെങ്കിൽ തീർച്ചയായിട്ടും അത് വേൾഡ് റെക്കോർഡാണ്. 17 கிலோ mm இருந்த தம்பி முக்கியமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ഒരിക്കൽ കൂടെ കരഘോഷമാണ്. 7.9 ആദ്യത്തെ സംരംഭമാണ്, അറ്റംപ്റ്റ് ആണ്. Indeed, a Guinness World Record. തങ്ങളുടെ കരകളിനോടൊപ്പം സെൻസായി ജോസഫ് അവർക്ക് ഉന്നത റെക്കോർഡ് ഗിന്നസ് റെക്കോർഡിൽ തീർച്ചയായിട്ടുള്ള സ്റ്റേജിലേക്ക് പ്രവേശിക്കണമെന്ന് ഓർമ്മിപ്പിക്കുന്നു. ബഹുമാനിയായ ജഡ്ജസ്, உலக சாதனை உருவாக்கப்படுகிறது. நாங்கள் தேர்ச்சி அடைந்துள்ளார். We have within minutes.
ഡെയിലി പ്രാക്ടീസ്, എല്ലാ ദിവസവും പ്രാക്ടീസ് ചെയ്യുക, പരിശീലിക്കുക. ഞാൻ മിക്സഡ് മാർഷൽ ആർട്സ് ആണ്. കരാട്ടെ, കളരി, ബോക്സിംഗ്, യോഗ എല്ലാം രാവിലെ 5 മണി മുതൽ 7:30 വരെ എല്ലാ ദിവസവും പരിശീലിക്കുന്നുണ്ട്. അതെ, കൂടുതൽ ചെയ്യാമെന്ന് പ്രതീക്ഷ ഉണ്ടായിരുന്നു. 3 ഒടിഞ്ഞുള്ളൂ. അത് ബാക്കിയുള്ളത് പരാജയപ്പെടാൻ കാരണം MM-ൽ, അതായത് അളവിൽ ഒരു സ്വല്പം വ്യത്യാസം വന്നിട്ടുണ്ട്. 17 mm ഞാൻ ചെയ്തുകൊണ്ടിരുന്നത്. അതാണെങ്കിൽ ഈസിയായിട്ട് കൂടുതൽ ഒടിഞ്ഞാൽ, അത് കൂടുതൽ വണ്ണം ഉണ്ടായിരുന്നത് കൊണ്ട് ആയിരിക്കാം. ഇതുവരെ ആരും ചെയ്തിട്ടില്ല. അതുകൊണ്ടാണ് ഗിന്നസ് റെക്കോർഡിന് വേണ്ടി അവർ ആപ്ലിക്കേഷൻ സ്വീകരിച്ചത്. അടുത്ത ലക്ഷ്യം നമുക്ക് ചെയ്യാൻ പറ്റുന്ന കാര്യങ്ങൾ, അതായത് നമ്മൾ പരിശീലനം നടത്തി നമുക്ക് കിട്ടിയിരിക്കുന്ന കഴിവുകൾ, അതിലൂടെ മാർഷൽ ആർട്സ് വ്യക്തിവികാസം അത് പരമാവധി യുവാക്കളിൽ എത്തിക്കുക ആണ്. Yes. It's amazing. It's truly mind-blowing, and so much power that he must put into this, and it's an honor to be invited here and see this. So, what made you become a judge, or you were I am one of the judges. So I witnessed that this man has managed to do this. My record was that I'm the youngest to have crossed the Antarctic continent by skiing and kiting. Are you planning any other sport? Yes, I am, but that's kind of a secret. Yeah. நடந்த இந்த சாதனை அவருக்கு எத்தனையோ சாதனைகள் இருக்கு. ஆனால் இது ஒரு புதிய சாதனையை நம்ம அதை பார்க்கணும். அதனால இந்திய நாட்டுக்கும் இந்திய மக்களுக்கும் பொதுவாக 3000 மக்களுக்கும் ஒரு 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 பெருமை தேடித்தந்த 3000 மக்களின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு அவருடைய சாதனை மேலும் தொடர வேண்டும் என்று அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். Mr. L. Ravindran, YHAY Association of NAA. On behalf of Indian ജോസഫിനെ ഞാൻ ആദ്യമായി അഭിനന്ദിക്കുകയാണ്. മത്സരത്തിൽ ഇവിടെ എത്താൻ കഴിഞ്ഞ ഇത് കാണാൻ കഴിഞ്ഞതിന് വളരെ അഭിമാനമുണ്ട്. ഇത് ജീവിതത്തിലൊന്നും ഇതൊരു ദിവസം ഞാൻ ഓർത്തിരിക്കും. ഇദ്ദേഹത്തെ അഭിനന്ദിക്കുകയാണ് വീണ്ടും. അദ്ദേഹത്തെ ഇതിന് പ്രാപ്തരാക്കിയ ഗുരുക്കന്മാർക്കും മാതാപിതാക്കൾക്കുമെല്ലാം നന്ദി പറയുകയാണ്. താങ്ക് യു വെരി മച്ച്.